ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனியே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுருவே நமக. நாம் எல்லோரும் அறிவோம், சுவாமி எம்பெருமானாரின் மகோத்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் அவர் 2 நாட்களாக அருளிச்ச விசிஷ்டாத்வைதம் என்ற அருளி ஸ்தாபித்த விசிஷ்டாத்வைதத்தை நாம் ஓரளவு சுருக்கமாக பார்த்தோம். இன்று அதில் சுவாமிகள் கூறுகிறது என்னென்னா, விசிஷ்டா சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, சப்தம் கூறினார்னாக்க பிரம்மம் வேற்று பொருளான அசேதன பொருள்களோடும் ஒத்த பொருளான ஜீவாத்மாவோடும் சேர்ந்து இருக்கிறது. ஞானம், சக்தி முதலிய கல்யாண குணங்களோடும் சேர்ந்திருக்கிறது. அந்த பிரம்மத்திற்கேற்ற சிறப்புள்ள அதற்குண்டான திவ்ய மங்கள விக்கிரகம் அதற்கு உண்டு என்று விசிஷ்டாத்வைத மதத்தை கூறி ஸ்தாபித்தார். அதாவது விசிஷ்டாத்வைதம் மதம் குணங்களோடும் சேதனங்களோடும் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு சேர்ந்த வஸ்து என்று ஸ்தாபித்தார். அந்த வஸ்துவிற்கு ஈடு இணை ஒன்றும் இல்லை. அதுதான் நம்பர் 1, அதுதான் பிரதானம், அதுதான் ஒன்று. அதுக்கு ஒத்தார் மிக்காரும் இல்லை, உப்புமே கூற முடியாத விக்கிரகம் அவர். அது அந்த வேதத்திற்கு சுவாமி ராமானுஜர் இது சொல்கிறார் என்றார். இந்த வாக்கியத்தில் விசிஷ்ட பிரம்மம் சொல்லப்படுகிறது, சுத்த பிரம்மம் சொல்லப்படலை. ஆதிசங்கர வியாக்கியானப்படிக்கு சுத்த பிரம்மம் தான் சொன்னார். ஆனால் சுத்த பிரம்மன்னா என்ன சொன்னார் அவர்? பிரம்மம் உண்டு, உலகங்கள்லாம் எல்லாம் மாயே, அது எந்த குணம் நிர்குணமாக ஒரு குணமும் கிடையாது. பிரம்மமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது, அதுக்கு ஏதோ செயற்கையாக ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு. சேதனங்கள் ஏதோ கால செயற்கைலாம் கிடையாது. ஆனால் இவன் சொல்கிற ராமானு சொன்ன கூற்றுப்படிக்கு எப்படின்னா, பிரம்மம் சேதனங்களோடும் கூடியிருக்கிறது. காலங்கள் உண்டு, சிருஷ்டிக்கு முன்பான காலம் உண்டு, அக்கறை, அப்புறம் பிருத்திவி உண்டு, அதில் உயிரிழ மற்ற ஒத்த ஜீவாத்மாக்களும் அசேதன பொருள்களும் உண்டு, காலங்கள் உண்டு என்று ஸ்தாபித்து அதுக்கு திவ்யமங்கள் விக்கிரகம் உண்டு சாதித்து, அந்த விக்கிரகமான அந்த இதற்கு ஒத்தார் மிக்கார் யாரும் ஒத்தார் மிக்கார் உப்புமே கூறக்கூடிய விக்கிரகம்தான் அது. அதுக்கு அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு ஒரு பேர் இருக்கே, அது என்னது? நாராயணன் தான் அவன். அந்த விக்கிரகம்தான் நாராயணன் அப்படின்னு ஸ்தாபிச்சார். நம்ம அதை 2 நாளாக அனுபவிச்சுன்னு வந்தோம். நம்ம அது இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, சரி நாராயணன் அப்படின்னு அந்த விக்கிரகத்தை சொல்கிறீங்களே, நாராயணன்னாக்க அது எப்படி இந்த நாராயண சப்தத்தில் இந்த விக்கிரகங்கள்லாம் கோடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், ஓரளவு அனுபவிப்போம். இந்த நார என்ற பதம் நர, நார, நாரா என்று கூறப்படும். இது ரிங் என்ற மூல சொற்களில் சொல்லியிருந்து வந்தது. ர ந ரா, நார நர நார், நர நார நாரா. ர என்ற சப்தமானது அழியக்கூடிய வஸ்துக்களை குறிப்பிடுகிறது. ர என்பது அனித்யம் என்ற பொருளில் வருகிறது, அழியக்கூடியது என்கிறது. அடுத்தது ந என்ற பதம் ந ரா, ந ரா, ந ர நார நாரா. ந என்ற பதம் அப்படி இல்லை, அதாவது அது அழியக்கூடியது இல்லை என்று வருகிறது. நர என்ற பதம் 2 சேர்க்கும் பொழுது ஒரு வஸ்துவானது அழிவில்லா நித்திய வஸ்துக்களை, பொருட்களை குறிக்கிறது. அண் என்ற நாராயண அண் என்ற இந்த பதம் அந்த வஸ்துக்களானது தனி வஸ்துக்கள் கிடையாது, பல கூட்டங்கள் உண்டு, ஒன்றில்லை பல.
ஒன்றுன்னா ஒன்று இல்லை, பல பல கூட்டங்களையும் பல வஸ்துக்களையும் உள்ளடக்கியது என்ற அர்த்தத்தை அன் என்ற சப்தமானது உண்டாக்கிறது. நார என்பதன் கடைசியில் சேர்ந்து அழிவில்லாத நித்திய வஸ்துக்களின் கூட்டத்தை குறிக்கிறது. நாரா என்ற பதம் பன்மை, அதாவது ஒன்றுக்கு மேல் கூறுகிறது. இதிலிருந்து அழிவில்லாத நித்திய வஸ்துக்களின் கூட்டம் பல உள்ளது என்று அறியலாம். எம்பெருமானின் சொரூபத்தை நிரூபிக்கிறது இது. அதாவது அவரின் ஞானம், ஆனந்தம், தோஷமற்ற தன்மைகளை கூறுகிறது. ஆதி என்கிற பதம் மூலம் அவருக்கு இந்த குணம் எல்லையற்றது, கணக்கிட முடியாதது, அளவுக்கு உள்ளது. ஞானான சக்தாதிகள் என்று சொல்லுவாங்க. சொன்னாக்க அதை கணக்கிட முடியாது, அப்படி இருக்கா. அவரது சுரூபத்து குணத்தை நிரூபிக்குள்ள குணங்கள் சில உண்டு. அவர் எல்லா கல்யாண குணங்களுக்கும் உதாரணமாக 8 குணங்களே சொல்லலாம். அவைகள் ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் என்பதாகும். என்னென்ன குணம்? ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் என்ற 8 குணங்கள் அது அடிப்படையாக கொண்டது. அதாவது இதில் சொல்லச்ச வாத்சல்யம் என்று சொல்லி பார்த்தோம்னா அவனுக்கு வாத்சல்யம் குணம் உண்டு. குற்றங்களை குற்றமென்று பார்க்காமல் அது குணமாக கொள்ளுதல், குற்றங்களே குணமாக கொள்வது வாத்சல்யம். அப்புறம் சௌசீல்யம்னு ஒன்று, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வேறுபாடு என்று ஒன்றாக பழகுதல். சுவாமித்வம், அனைவரையும் தன் உடமையாக கொள்வது. இவன் இன்னார் இனியார் அப்படின்லாம் அப்படிக்கு, இவன் நமக்கு வேண்டப்பட்டவன் வேண்டாப்படாதவன் இல்லாமடிக்கு சுவாமித்வம், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும், உடமையாக்கிக் கொள்ளும் தன்மையுடையவன். சௌலபியம் அப்படின்னா அனைவருக்கும் எளியவனாக இருத்தல் போன்ற எண்ணற்ற திருக்கல்யாண குணங்களை உடையவன். திருமேனி அப்படி பார்க்க அவனுக்கே உள்ள திவ்யமங்கள விக்கிரகம் பல விதமாக எடுத்துக்கொள்ளும் வியூகம் போன்ற ரூபங்களை குறிக்கும். வாத்சல்யம் இத்தியாதிகளை பார்த்தோம். மேலும் சில குணங்களை பார்க்கலாம். காந்தி, சௌகுமாரியாதிகள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். திருமேனின் தன்மைகளானவை அவை. சௌந்தரியம்னாக்க அழகான அங்க அவயங்கள், அதாவது கண், காது, கை, கால், மார்பு, தலை, இடுப்பு, நாசி, நெற்றி, புருவம், சிகை, முடி, தொடை, திருப்பாதம் இவைகளை உடையது. அழகான அவயங்களாம். ஒன்றுக்கு ஒன்று அந்த போட்டி போட்டு இருக்கும். அது நான் நல்லா இருக்கேன், அது தோள்கண்டார் தொலைகண்டார்னு கம்பன் பாடின மாதிரி ராமன அயோத்தி மித்திலையில் படித்த தோளை பார்த்தா தோளை பார்த்துக்கிற மாதிரி இருக்கான். ஒன்று பார்க்க ஒவ்வொரு அவயத்தின் மேல் அவன் கண் வைத்தோம் என்றால் அந்த அவயத்தை மட்டும் கண் கீழே இறங்காது, அதையே பார்த்துட்டு இருக்கும். அப்பேற்பட்ட சௌந்தரியம் உடையவனாம். சௌகுமாரியம்னாக்க என்ன? சௌந்தரியம் பார்க்கணும். சௌகுமாரியம் ரொம்ப இனிமையாக மென்மையாக சாஃப்டாக இருக்கிறது. லாவண்யம் எல்லா அழகைகளையும் அத்தனை அழகைகளையும் பரிபூர்ணமாக உடையவன் லாவண்யமுடையவன், லாவண்யக்காரன். யௌவனம்னா என்றும் மாறாத இளமை, இளமையை உடையவன். அப்புறம் விலன்னா இருக்க, அப்புறம் என்னென்ன இருக்கு? அவருக்கு ஆபரணங்கள் தான் இருக்கணுமே. என்ன சொன்னோம்? அழகான அவயங்கள் உடையவன், மென்மையாக இருப்பவன், அத்தனை பரிபூர்ணமாக இருப்பவன், மகா இளமை மாறாத அதே இளமையோடு இன்னும் இருப்பவன். அப்படிப்பட்டவனுக்கு திவ்யாபரணங்கள் இருக்கிறதாம். என்னென்ன? கிரீட்டம் முதல் நூப்புரம் வரை என்று கைவளையல் வரை எம்பெருமானார் கத்தியத்திரியத்தில் நாம் முதலில் முன்னாடி பார்த்த சுலபத்தருடைய நினைவில் நாம் நினைவுறுத்தி கொள்ளணும், நினச்சி பார்க்கணும். திவ்ய ஆயுதங்கள்லாம் என்ன? ஆயுதங்கள் இருக்கா அவருக்கு?
சங்கு, சக்கரம், கதை, வில், இல்லை சாரங், வில்லுன்னா அம்பியை சேர்த்து தான். வாழ், இது எப்பொழுதும் அடியார் துன்பம் நீக்க தயார் நிலையில் இருக்கிறது. இவை எண்ண முடியாத அளவு இருக்கான். அதாவது ஒன்று கையில் பெருமாள் ஒரு ஆயுதம் கையில் ஒரு சங்கம் வச்சுருக்க, சக்கரை வச்சுருக்க, கட்க வச்சுருக்க, அப்படி கிடையாது தான். அளவிட முடியாத அளவுக்கு அந்த ஆயுதங்கள் இருக்கிறது தான் அவருக்கு. அப்புறம் பிராட்டிமார்களை பார்க்கணும். அவர் யார் எப்படி இருக்கார்? சௌந்தரியமாக இருக்கார், குணங்கள் சொல்லியாச்சு, சௌலபியம் சௌசல்யங்கள்லாம் சொல்லியாச்சு, அப்புறம் திருமேனி அழகை சொல்லியாச்சு, சௌந்தரியம், சுகுமாரியம், லாவண்யம் அப்படி சொல்லியாச்சு. அப்பேற்பட்ட விக்கிரகத்துக்கு திருவாபரணம் சொல்லியாச்சு. கிரீட்டம் முதல் அப்புறம் கைவளையல் வரையிலும் திவ்யாதை, சங்கு, சக்கர, கதை, கட்கம் எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் யாரோட கூட இருக்கார்? பிராட்டிமார்கள். பெரிய பிராட்டி அவளை போல், பெரிய பிராட்டியும் அவளை போல் பூதேவி, ஸ்ரீ நீலாதேவி உள்ளனர். இவர்களை தவிர பல தேவிமார்கள் உள்ளனர் என்று பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி அருளி செய்கிறார். அதாவது 16,908 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்வார். பிராட்டிகள் உண்டா. நித்திய சூரிகள் அவங்க அவாழ்த்த பிராட்டிமானம் சேர்ந்திருக்கா. அதை தவிர நித்திய சூரிகள் யார் யார்? ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர் போல் பலர் உள்ளனர். ஒருத்தர் கிடையாது, பலர் இருக்க. இப்போ சத்திர சாமராதிகள் நித்திய சூரிகளாக என்ன செய்கிறாங்கன்னா, கைக்கிறதுக்காக சைக்கியம் செய்கிறதுக்காக கொடை, சாமரம், விசிறி, வட்டில்கள், திருவாரூர் வட்டில்கள், பட்டிக்கம் போன்றவர்கள் சத்திர சாமராதிகள் அப்படி அது இருக்கான். அதுவும் அவருக்கு சேர்ந்துருக்கான் அவர்கிட்ட. துவாரபாலர்கள் சண்டர், பிரசண்டர், பத்ர, சுபத்ரர், ஜெயன், விஜயன் இவெல்லாம் துவாரபாலர்கள். ஒவ்வொருத்தையும் காப்பாற்றிருக்கா வாசல் இருக்கிறாளாம். இவாளை தவிர, இந்த கூட்டங்களை தவிர, ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ பேர் என்ன, இவ்வளோ கூட்டங்களுடையவர் நாராயணன். நாரசப்தத்துக்கு உண்டான இது சொல்லக்கூடியது. ஒன்று மட்டும் இல்லை, இவ்வளவும் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக. கணாதிபர்கள் அப்படின்னா யார் சொல்லலாம்? குமுதர், குமுதாட்சர், புண்டரீகர், வாமனர், சங்கு கர்ணர், சர்வேந்திரர், சுமுகர், சுப்பிரதிஷ்டர் போன்றவர்கள் நித்திய சூரியர்களின் தலைவர்களாக இருக்கின்றார்கள். அதை தவிர இது ஃபுல்லாக அவர்கிட்ட இதெல்லாம் அவர் அபயங்கள். அடுத்த முக்தர்கள்னு ஒருத்தர் இருக்கா, ஒரு குரூப்பு. சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பரமபதம் அடைந்து அங்கே நித்திய கிங்கரோபவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எம்பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் முக்தர்கள். சரி, இதை சொல்லியாச்சு. அடுத்தது பூமியை பற்றி சொல்கிறார். பூமியானது 3 விஷயங்களை கூடியதான் சொன்னால். இந்த கூட்டங்கள பூமி இருக்கு இல்லையா, பிருத்திவி, குணம், 3 குணம், சத்தம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் இருக்கின்றது பிருத்திவிக்கு. 2 பக்தாத்மாக்கள். மெழுகில் பொன்னை பதித்தால் அது தன் உருவம் மறைவது போல ஜீவன்கள் தாம் மோட்சத்தை, முக்தி இழந்து நிற்கிறோம் என்ற சிந்தனையற்று பூவுலக நித்தியமில்லாத ரசனைகளில் கவனம் உள்ளவர்கள் அப்படிங்கிறார். காலங்கள் பகல் இரவு 2 காலங்களை பார்க்குறோம். 2க்கும் ஒரே 12 மணி 12 மணி இரவு இருக்காது. கூட குறைச்சி காலங்கள் மாறும். அதனால் இதை யார் இந்த சௌந்தரிய சௌகரியமாக சொல்லிவிட்டு, திருமேனியை சொல்லிவிட்டு, அங்கே சொல்லிவிட்டு, திரு ஆபரணங்களை சொல்லிவிட்டு, ஆயுதங்களை சொல்லியாச்சு, பிராட்டுங்களை சொல்லியாச்சு, நித்திய சொல்லியாச்சு, சந்திர சமராதிகள் சொல்லியாச்சு, துவாரபாலர்கள் சொல்லியாச்சு, கணாதிபதி, முக்தர், பக்தர் சொல்லி பிருத்திவி குணம், பிருத்திவி உண்டான குணம், சத்வரஜஸ்தமஸ் உண்டான குணங்களே சொல்லியாச்சு, பக்தாத்மாக்கள் சொல்லியாச்சு. காலம் இரவு நேரம் பகல் 2 காலங்களும் சமயில்லாத இருந்தாலும் அதுக்கு உண்டான இருக்கின்றது. இவ்வாறு கூட்டங்கள் நிறைந்தவர்.
கூட்டம், அந்த குணம் வருவது இவைகளை உள்ள கூட்டம் என்பதுதான் நாரசபதத்தில். நாரபதத்தின் பொருள் என்னன்னாக்க, சொரூபத்தில் ஒரு பொருள் நித்தியம் என்றால் அழிவில்லை என்று பொருள். தொடர்ந்து இருப்பதால் ஒரு பொருள் நித்தியம் என்றால் அந்த பொருளுக்கு தோற்றம் அழிவு இருந்தாலும் அதன் தன்மை மாறாது. மகத் தொடங்கி பூமியோரில் இருந்து தத்துவங்கள், மகத்திலிருந்து உற்பத்தியான ஆயிரக்கணக்கான அண்டங்கள், அதில் வசிக்கும் மிருகம், மனிதர், தேவர்கள், தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து பெரும் கூட்டத்தோடு நாரசப்தம் என்று பதத்திற்கு அர்த்தம். நாரசப்த பதம் அர்த்தம் இல்லையா? அதான் நாரசப்தத்துக்கு அர்த்தம். சுரூபத்தில் ஒரு நித்தியம் என்றால் அழிவில்லை என்று ஒன்றும், தொடர்ந்திருப்பதால் அந்த பொருளுக்கு தோற்ற அழிவு இருந்தாலும் தன்மை மாறாது, அதாவது மூலத்தன்மை மாறாது. மகத் தொடங்கி பூமியில் இருந்த தத்துவங்கள், மகத்தில் உற்பத்தியான ஆயிரக்கணக்கான அண்டங்கள், அதில் வசிக்கும் உயிரினங்கள், மிருகம், தேவர், மனிதர், அத்தனையும் வசிக்கும் மிருகம், மனிதர், தேவர்கள், தாவரங்கள், பசு, பட்சி அத்தனையும் சேர்ந்து இந்த கூட்டத்திற்கு பெயர் தான் நாரம். நார என்ற பதத்திற்கு அர்த்தமாகும். நாரங்கள் 25 தத்துவங்களின் கூட்டத்திரள். நித்திய வஸ்துக்கள் என்று முன்னே சொல்லி அனித்திய வஸ்துக்களும் சேர்த்தே எண்ணியிருப்பது ஏன் என்றால், அனித்திய பொருள்கள், அனித்திய வஸ்துக்கள் என்பது ஏதுமே இல்லை. எல்லாமே நித்திய நிரந்தரமாக இருப்பது தான் உண்மை. ஸ்வரூபதோ நித்தியம் என்னும் பிரவாகதோ நித்தியம் என்று கூறப்படும் படைக்கப்பட்ட ஒரு பொருள் அப்படியே என்றும் அழிவில்லாமல் இருப்பது நித்திய வஸ்துக்கள் எனப்படும். அதாவது படைக்கப்பட்ட ஒரு பொருளானது அப்படியே அழிவில்லாமல் அப்படியே இருந்ததுனால் அந்த பேருக்கு நித்திய வஸ்துக்கள்னு அதுக்கு பேர். அழிவில்லாத பொருள், நித்தியமாக இருக்கக்கூடியதுன்னு. இதை பேர் ஸ்வரூபதோ நித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பொருள் படைக்கப்படும் போது அது இருந்த நிலை அழிந்தாலும் அதன் பெயர், உருவம், குணங்கள் மாறாமல் இருக்கும் வஸ்துக்கள். இதுக்கு ஒரு படைக்காத குணங்கள், அதன் பெயர், உருவ, குணங்கள் மாறாமல் இருக்கும். ஒரு வஸ்து அழிந்தாலும் அது குணங்கள் மாறாது. அதன் பெயர், அதற்கு பிரவாகதோ நித்தியம் என்பர். மூலம் மாறினாலும் அதன் தன்மை மாறாமல் இருப்பது. இரண்டுமே நித்திய வஸ்துக்களே என்று நாரபதம் விளக்குகின்றது. அடுத்ததாக அயனபதத்தை பார்ப்போம். இதை இரண்டு முறையாக விளக்கலாம். ஒன்று தத்புருஷம், ஒன்று பகுவரிகி. தத்புருஷ சமாதங்கள் நாரங்களுக்கு ஆதாரமாக உள்ளன. இதனால்தான் தத்புருஷம் பரத்வம் உண்மையாகிறது. தத்புருஷ அதாவது சகல வஸ்துக்களுக்கும் தான் மட்டுமே, மற்ற யாருமில்லை, ஆதாரமாக உள்ளதுதான் பரத்வம். ஒன்றுதான் எல்லாத்திற்கும் ஆதாரமாக ஒரே ஒரு பொருள் இருக்கிறது, அதுக்கு மற்ற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பொருள் தான் பரத்வம். பகுவிரீகி நாரங்களை ஆதாரமாக உடையவன் என்று இதுக்கு அர்த்தம். மிக பெரியவரான பகவான் சகல சேதனா சேதனங்களிலும் அந்தர்யாமியாக நுழைந்திருப்பது அவரது சௌலபியம் உண்மையாகிறது, அதாவது வெளிப்படுகிறது. உதாரணம், நரசிம்மமூர்த்தி பிரகலாதனுக்காக சகல வஸ்துக்களிலும் தன் உடம்பு சுருக்கி நீட்டி படுத்துட்டு குறுக்கிட்டு உடம்பு நோக உட்கார்ந்துட்டு, அது சௌலபியம். இதனால் பரத்வம் சௌலபியம் சொல்லப்பட்டதுடன் மற்றும் எப்படி இருக்கு, எல்லா விஷயங்களும் அந்தர்யாமித்துவம், உபேயத்துவம், உபாயத்துவம் உள்ளதாக கூறணும். நாரங்களில் தான் உள்ளிருக்கிறான் என்பதால் அந்தர்யாமை உள்ளான் என்று கூறலாம்.
அது உண்மையாயிடுது. ஈயதே அனேனேத்யனம் என்பது காரணம், உபாயமாக இருக்கின்றான். ஈயதே அசௌவிதி அயனம் கர்மணி, உபேயமாக இருக்கின்றான். இந்த இலக்கினால் நமக்கு கிடைத்தது என்னது? நம்மாழ்வார் சொல்கிறார், எப்படி இருக்க? தாயாய் தந்தையாய் முட்களாய் முற்றுமாய் நின்றாய் நீ அப்படின்னு சொல்கிறார் நம்மாழ்வார். அந்தரியாமையத்தில் இருந்தாலும் உபயமாக இருக்கு. தாயாக இருக்கா, தந்தையாக இருக்கா, மக்களாக இருக்கா, மட்டுமாய் நீ. திருமங்கியார் என்ன சொல்கிறார்? எம்பிரானந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசனுடைய வாணாள் என்று நாராயணனே எனக்கு எல்லா சொந்தமும் பந்துக்களும் என்கிறார். நாம் சம்சாரத்தில் மூழ்கி எம்பெருமானை மறந்துவிட்டாலும் அவன் எப்பொழுதும் நம்மை மறப்பதே கிடையாது. நமக்கு எப்பொழுதுமே நன்மை தான் செய்து கொண்டிருப்பான், நன்மை தான் நோக்குவான். இவனுக்கு செஞ்சது கம்மியாக இருக்குமோ, அவன் செஞ்சதெல்லாம் இவருக்கு போராதோ அப்படின்னு சொல்லி நம்ம நன்மையே செய்த நோக்கத்துடன் தைரியமே செய்வன திருப்பி பார்த்து நன்மை சமயம் செய்யணும். என்ன செய்யலாம் யோசிச்சுட்டே இருப்பான். பிள்ளை கோபித்து கொண்டு சாப்பிடாமல் தருவில் திரிந்தாலும் யார் மூலமாவது சாப்பிட உணவு கொடுக்கும் தாயை போல் பகவான் இருக்கின்றான் நாராயணன். இதுவரை நாரபதத்தையும் அயனபதத்தின் விளக்கத்தையும் பார்த்தோம். இனி நாராயணபதத்தின் இறுதியில் இருக்கும் 4ஆம் வேற்றுமையான ஆயப்பதத்தை விளக்கத்தை பார்ப்போம். வியாகரண சாஸ்திர முறையில் சொல்ல பார்த்தாக்க ஆய என்பது இல்லை. அஞ்ஞனத்துக்கு வர அது ஞோ ய அந்த ய என்பது கொள்ளலாம், ய என்பதை ய என்று கொள்ளலாம், ய என்று கொள்ளலாம். ஆனால் ஆ என்று எப்படி கொள்வது என்ற கேள்விக்கு விடையாக மந்திர சாஸ்திரத்தில் ஆய என்று எடுத்துக்கொள்ளிருக்காலே, அதை உதாரணமாக கொண்டு சொன்னதாலே மந்திர சாஸ்திரப்படி அம் பீஜம் ஆ ஏதி சக்தி என்னது? அம் பீஜம் ஆயேதி சக்தி என்ற வாக்கியத்தை நினைவில் கொள்ளணும். நம்ம நிறுத்துக்கணும். அதனால் ஆய என்று கொள்ளலாம், தவறு கிடையாது என்று மந்திர சாஸ்திரம் சொல்லுகிறது. ஞாயாவை ஆய என்று கொண்டால் தவறு கிடையாதுன்னு மந்திர சாஸ்திரம் சொல்கிறது. நமசுக்கு அத்தியந்த பாரதந்திரியம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், தனக்கு என்று இது வேண்டும் என்று விருப்பம் இல்லாமல் இருப்பதே ஆகும். அத்தியந்த பாரதந்திரியம் என்ன? எனக்குன்னு ஒன்றும் வேண்டாம் கிடையாது. அதான் விருப்பம் இல்லாமல் வச்சுக்கலாமே. திருக்கண்ணமங்கை ஆண்டான் சிந்தையந்தி, திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருக்கண்ண நான் என்னதான் எனக்கு என்ன ஒன்றுமே வேண்டாம், பெருமாள்கிட்ட ஒப்படைச்சுட்டேன் என்னன்ட்டு திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை இதில் கோவில் சின்ன துணை எப்படி படுத்துட்டு பாரு, என்ன எல்லாம் பார்த்துப்பா, எனக்கு எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது எனக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். பல மகாபுருஷர்கள் அவர்கள் போல தனக்குன்னு ஒன்று எதிர்பார்க்காதபடிக்கு நமக்கு என்ன வேணும், தனக்கென்று ஏதும் விருப்பம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும். என்ன எவ்வளோ பேர் இந்த காலத்தில் ஒருத்தருங்க எண்ணெய் வெள்ளை விட்டு எண்ணிடலாம். சில ஆயிரங்கள் இருக்கலாம், 16,000 லட்சம் பேர் இருக்கலாம், 140 இவ்வளோ மனுஷ ஜனத்திரர்களில் பல லட்சங்கள் இருந்திருக்கலாம். அப்படி அத்தியந்த பரந்தரியாய் இருக்கும் ஒருவர் கைங்கரியத்தை பிரார்த்திப்பது முறையா? எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவர் அப்பா எனக்கு கைங்கரியம் செய்யணும், கைங்கரியத்துக்குள்ள ஆசை வச்சுக்கலாமா, செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் என்று கூறணும். ஏன்னாக்க கைங்கரியம் என்பது எம்பெருமானுக்கு சேவகம் செய்வதொன்றையே குறிக்கோளாக கொண்டிருந்ததாலும் அந்த கைங்கரியத்தை தன் சுய தேவைகளை பூர்த்தி செய்ய உபயோகப்படுத்தவில்லை இதை கொள்வது தவறாகாது. தனக்கு சுய உபயோகத்துக்கு வச்சுக்கப்படாது.
எந்த உபயோகத்தில் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும், அவர் முகமலர் சென்னை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. குலசேகராழ்வார் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே என்பதில் கைங்கர் எங்கே இருக்கு என்று கேட்டால், படியாய் கிடந்து நான் எம்பெருமானுக்கு செய்த கைங்கரியத்தை எம்பெருமான் உகப்பாக ஏற்றுக்கொண்டால் அவன் முகம் விகாசமாக இருப்பதையும் சந்தோஷுடன் வளர்ந்திருப்பதையும் இதை சந்தோஷ புன்னையை பார்த்து ரசிக்கவும் அவன் என் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டான் என்பதை நியாயப்படுத்திக் கொள்ளலாம். பவளவாய் காண்பேன் என்றது கைங்கரிய பிரார்த்தனையை பண்ணியதாக கூறப்படுகிறது. அடுத்து நம்மாழ்வார் வழிவில் காலமெல்லாம் உடனாமன்றி வழிவிலாடு செய்ய வேண்டும் நான் அத்தனை சேரும்போது எல்லா காலமும் எல்லா நேரமும் மற்றும் அத்தனை சேவைகளையும் குறைவில்லாமல் நான் மட்டுமே செய்யணும் என்பதை அந்த பாசுரத்தை சொல்கிறார். இதற்கு உதாரணமாக இலக்குவன் லக்ஷ்மணன் கானகத்திலும் நாட்டிலும் வீட்டிலும் அரசாங்கம் நடத்துவதில் ராமனுக்கு செய்த செய்தியை நினைவு கொள்ள வேணும். இதைத்தான் நான்காம் வேற்றுமையான ஆயப்பதம் கூறுகிறது. இதே மாதிரி கைங்கரிய பிரார்த்தனை எப்பொழுது நிரந்தரமாக நடக்க வேண்டும் என்று விருப்பமுடையவர்கள் பேசுகிறார்கள். எனக்கு முன்காலத்தில் எம்பெருமானை ஞான அறிவு ஏற்பட்டு நாம் எப்பொழுது செய்யப்போம் என்ற அவஸ்தை காரணமாக உறக்கம் வரவில்லை. ஆனால் எம்பெருமானை கண்டபேன் அவனை பார்த்து கொண்டே இருப்பதால் உறக்கம் ஒருத்தருக்கு இருக்குல்ல. எப்படி கண்டாக்க ஆழ சொல்கிற எம்பெருமானை பார்க்கலையேன்னு முன்னாடி தூக்கமே வராமல் இருந்தது. கண்ணால் கண்டு பழகி அனுபவித்ததுக்கப்புறம் கண் மூட மறக்கிறது மாட்டேங்கிறது. அப்போ எனக்கு உறக்கமில்லை. பொய்யாழ்வார் அது என்ன சொல்கிறாருனாக்க, பழுதே பலகாலம் போயின இப்பொழுது நினைப்பது போல இதற்கு முன் நினைக்காமல் வீணாகி போயினவே என் வாழ்நாள் காலங்கள் என்பதை பாசம் மூலம் அறியலாம். திருமந்திரம் 8 அக்ஷரங்கள் 8 இழையாகவும் இழைனா நூல் 3 பதங்கள் 3 சரடாய் மங்களசூத்திரம் போல் தாலிக்கேறு தாலிச்சரடு மங்களசூத்திரம் போல் உள்ளது. இந்த திருமந்திரத்தை மங்களசூத்திரம் ஒப்பிட்டு சொல்வார்கள். அது நாராயணபதம். ஓம் நமோ நாராயணம். நம்ம இன்றைக்கி நாராயணபதத்துக்கு உண்டான விளக்கங்களை நாரசித்தத்துக்கு உண்டானதை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதனால் இந்த சம்பந்தமுடையவர்கள் திருமந்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தமுடையவர்களுக்கு எம்பெருமானை கணவன் என்பதாகிறது. கணவன் எப்படி தன் மனைவி ரட்சிக்கின்றானோ எம்பெருமான் ரட்சகத்துவத்தை பூர்த்தி செய்து நம்மை ரட்சிப்பார். அதனால திட்டான் நம்பிக்கை இருக்கணும். அதுதான் நம்ம இந்த ஸ்ரீ வைஷ்ணவனுக்குள்ள எம்பெருமான் ரட்சிப்பார். அப்படியே கீழே சும்மா நின்றுருக்கேன், என்னை காக்க வேண்டியவர் அவன் தான். அவன்கிட்ட எல்லாத்தையும் ஆசை அத்தனையும் அவன்கிட்ட விட்டு அவன் தான் என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கச்ச கண்டிப்பாக எம்பெருமான் நம்மளை ரட்சிப்பான் என்பது திட்ட நம்பிக்கையோடு நம்ம இருக்க வேணும். நாராயண பதத்தோட முக்கிய சாராம்சத்தை பார்க்க என்னப்பா சௌசல்யம் சௌந்தரியம் சௌகுமாரியம் லாவண்யம் கிரீட்டம் மகுடம் அப்புறம் ஆயுதங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதோட சாராம்சத்தை சின்னதாக பார்க்கலாம். ர என்ற எழுத்து நித்தியமற்றதை குறிக்கிறது, அனித்தியம். ந என்ற எழுத்து என்ன சொல்கிறது? அப்படி இல்லை என்கிறது. அதாவது நரவஸ்துக்கள் நித்தியம் என்கிறது. அன் என்ற பது அன் என்ற எழுத்து பதம் நாரா என்பதின் கடைசியில் சேர்ந்து நித்திய வஸ்துக்கள் ஒன்றல்ல, பல ஆயிரக்கணக்கான எண்ண முடியாத அளவுகளை கூட்டங்களை உடையது என்று
ந சப்தம் குறிப்பிடும். நார சப்தத்தை ந என்ற சப்தம் நார சப்தத்தை கூறுகிறது. அப்படியே நித்திய நிறையா இருக்குன்னா என்ன என்ற பதம் நாரா என்பதன் கடைசியில் சேர்ந்து நித்திய வஸ்துக்கள் ஒன்றில் பல கூட்டங்கள் இருக்குன்னு சொல்கிறது. இந்த கூட்டம் மகத் தொடங்கி பிருத்திவி வரை உள்ள 24 தத்துவங்கள், தேவர், மனிதர், திரியக் என்னும் பிராணிகள், அனைத்து தாவரங்கள். இந்த கூட்டம் எப்படி இருந்தால் எதை சேர்ந்தது? இப்போ பெரிய அண்டங்கள், அடாசரங்கள், நாராசப்த கடைசி நித்திய வஸ்துக்கள் ஒன்றல்ல பலன்னு கூறுறது இல்லையா? அது பலன்னா என்ன? இந்த கூட்டம் மகத் தொடங்கி பிருத்திவி வரை உள்ள 24 தத்துவங்கள், அதாவது தேவர்கள், மனிதர், திரியக் ஜாதினா குறுக்க படர்ந்துருக்கோம். நம்ம நிற்கிறோம், குறுக்க மிருகங்களாக 4 கால் குறுக்க படர்ந்துட்டு வளர்ச்சி குறுக்கத்தான் போயிட்டு இருக்கு, நீட்டு உயரத்தில் வராது. அதனால் திரியக் என்னும் பிராணி வகைகள், தாவரங்கள், நித்திய விபூதி, லீலா விபூதி, கிரகங்கள், சூரியன், சந்திரன், துவாரபாலகர், திக்பாலர்கள், பிராட்டிமார்கள், பரமபுருஷன், இவர்கள் பிராட்டிமார்கள். பரமபுருஷன் அவனின் அனைத்து கல்யாண குணங்கள், பிரம்மா, ருத்ரன், இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்கள், அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும், பகல் இரவு காலங்கள் இவை அடங்கியது. முக்தர், பக்தர், நித்தியர், கைங்கரிய பலர்கள், ஆதிசேஷன், கருட, விஸ்வக்சேனர்கள், அவர்களுக்கு உதவும் சாமராதிகள், மேலும் பல ஒன்று சேர்ந்து ஒரு அண்டம். இது சேர்ந்து ஒரு அண்டம். இதே போல எண்ண முடியாமல் அளவுக்கு பல அண்டங்கள் இருக்கிறது. ஒரு பொருள் அழிவில்லாமல் இருந்தால் நித்தியம், தத்புருஷ சமாசம். ஒரு பொருள் மாறுபட்டு பெயர், ரூபம், குணம், காலத்தில் இருந்த மாதிரி இருந்தால் அது நித்தியம், அதையும் நித்தியம் என்றே கொள்ளணும். இதற்கு அழிவு இல்லை. இதுதான் நாரபதத்தின் விளக்கம். நாராயணன், நாராயணன் அயனபதம். தத்புருஷ அயனபதத்தை பார்க்கலாமே. அடுத்து சொல்கிறேன். அது அயனபதம் என்ன சொல்கிறதுன்னா, தத்புருஷம் தத்துவம் அனைத்து அண்டங்கள் உலகடங்கிய அத்தனைக்கும் ஆதாரமாக எம்பெருமான் உள்ளார். ஆகவே அவனே பரமாத்மா. பகூபிரிகை சமாசம் என்ன சொல்கிறது? நாரங்களை அயனமாக ஆதாரமாக உடையவர். இதற்கு அர்த்தம் என்ன? மிக உயர்ந்தவனான பகவான் அனைத்து சேதனங்களிலும் அந்தர்யாமியாக புகுந்து அவனது கருணையை வெளிப்படுத்துகின்றான். இது நரசிம்ம உதாரணமாக பார்த்தோம். நம்ம மேலே சொல்லப்பட்ட பரத்வம், கருணை இவர்களுடன் அந்தர்யாமித்துவம், அவனை அடைய வழி, உபாயம், அடையக்கூடிய வஸ்து, உபேயம், அவனை அடைதல், போன்ற அயன இதுவைகளை அயன என்ற சப்தம் விளக்குகிறது. புஷத்வ அண்டங்களுடையது உள்ளடக்கியது. அதுக்கு அன்றைக்கு ஆதாரமுள்ள பகவான், அவனே பரமாத்மா. அவனே அத்தனை அண்டங்களையும் தன்னுடைய ஆதாரமாக கொண்டிருக்கின்றான். மிக உயர்ந்தமான பகவான் அனைத்து சேதன அனைத்து அந்தர்யாமியாக இருக்கின்றான். அவனை கருணையை வெளிப்படுத்துகின்றான். அதுக்கு உதாரண நரசிம்மனை பார்த்தோம். மேலே சொல்லப்பட்ட பரத்துவம், கருணை, அந்தர்யாமித்துவம், அவருடைய உபாயம், உபேயம், அடைதல் போன்ற அவனத்தை விவரிக்கிறது. இதனால் நமக்கு கிடைத்த பலன் என்ன? பலன் கிடைச்சது பார்த்தோம், தெரிஞ்சனால என்ன பலன் கிடைச்சது? எம்பெருமானே தாய், தந்தை மற்றும் அனைத்து சுற்றத்தவர்களாக இருக்கின்றான். அந்த உறவு நமக்கு கிடைச்சது. நாம் என்ன கணக்கு தெரிஞ்சிட்டோம், விடுப்பை பட்டோன்னு தெரிஞ்சிட்டோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டோம், உனக்கு ஒழிவு காலமெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு தெரிஞ்சிட்டோம். இது தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கிறது? எது கேட்குறியா? எனக்கு பலன் கொடுத்த என்ன பலன் கிடைக்கிறது நமக்கு? அவன் என்னவா இருக்கான்? நமக்கு அம்மாவாக இருக்கான்,
அப்பாவாக இருக்கா, அண்ணாவாக இருக்கா, தம்பியாக இருக்கா, மற்ற அத்தனை சுற்றத்தவர்களாகவும் அவன் தானே இது பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எந்தெந்த எப்போ அவன் எல்லா சுற்றத்தவராக நின்று இன்னும் அவன் உன்னை நல்ல பகு குடும்பி ஆக்கிறான். நீ நல்ல குடும்பஸ்தனாகவும் அத்தனை சுற்றமாக அவன் இருக்கிச்சா நீ ஏன் கவலைப்படுற அவனை பற்றி உன்னை பற்றி? எம்பெருமானை தாய் சுற்ற ஆயப்பதம் கைங்கரியம் மற்றும் அடுத்தது ஆயப்பதம் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன சொல்கிறது? கைங்கரியம் பண்ணணும். எப்படி கைங்கரியம் பண்ண போகிற? அவன் முகமலர்ச்சிக்காக, அதாவது நான் பண்ணுற கைங்கரியம் அவன் முகத்தில் சிரிப்பு இருக்கா, புன்சிரிப்பு இருக்கா, குலசேகரம் சொன்னால படியாக கிடந்தும் பவடாய் காண்பேனே அப்படின்ட்டு. அப்புறம் முகமலர்ச்சிக்காக செய்யணும். அந்த கைங்கரியத்தால் எதோ பலன் பார்க்கக்கூடாது. கைங்கரியத்தால் பண்ணால் பலமற்ற பலமே எதிர்பார்க்காத பலனை எதிர்பார்க்காத கைங்கரியம் நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் எம்பெருமானுக்கு உகப்பதாக இருந்து செய்ய வேண்டிய கைங்கரியமாகுது. அது ஆயப்பதம் கைங்கரியம் என்றும் எப்பொழுதும் எம்பெருமானை உகக்கும்படிக்கு அவன் மனதை இதாக இருக்கும்படி செய்ய வேண்டிய கைங்கரியம் என்று சொல்லுகிறது. இப்பொழுதே நாராயணன் ஏன்னா எம்பெருமான விசிஷ்டாதிசயத்தில் அத்தனை செய்த நாராயணன் அப்படின்னார். அந்த நாராயணன் என்னென்ன வஸ்து, இப்படி நான் அத்தனை விசிஷ்ட குணம் சர்வ குணங்கள் நாராயணன்ற பதத்துக்கு என்ன இவ்வளோ இல்லை குணங்கள் இருக்குது, என்ன சௌந்தரியம் இருக்குது, சௌலபியம் இருக்குது, சௌசீல்யம் இருக்குது. அப்புறம் இது பாக்கி அவனை திவ்யாபரணம் விட்டுருக்கா, கருணை, பிராட்டிமார்கள், நித்திய சூரிகள், கணாதிபர்கள், திக்பாலர்கள், பக்தர், முக்தர், விக்தர், அத்தனை பேர் தேவ மனுஷ ஜாதி அத்தனை திரைக் ஜாதி அத்தனை சேர்ந்தது இத்தனை கூட்டங்களுடையது தான். அத்தனைக்கும் பரமாத்மா, அந்த பரமாத்மா ஒத்தன், அந்த ஒருவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவனால் முடியாத வஸ்து ஒன்றுமே கிடையாது உலகத்தில். எந்த ஒரு வஸ்து நாராயணால் முடியும்னு ஏதாவது சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் அவரை அண்ணி நிற்போம், சரணடைந்து நிற்போம், ஸ்ரீமத் திருமந்திரத்தை தினம் உச்சரித்து கொண்டு அனுஷ்டானம் செய்து கொண்டு இருப்போம், நாராயணனை இன்னும் தியானித்து கொண்டிருப்போம். நாராயணனே நமக்கு பரிதருவான் பாரோர்கள் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கா. ஆண்டாள் சொன்ன வார்த்தை இன்றைக்கா பொய்யாகுமா? ஏன்னா அவளுக்கு நாராயணன் எப்படி சேர்த்துனா பார்த்தீங்களா, ஆண்டாளை பக்கத்தை கூட்டு வாட்டு நாராயணன் மட்டும்தான் அவள் காப்பாற்ற முடியும், வேறு யாராலேயும் முடியாது. இருந்தாலும் நான் காப்பாற்றுறேன் என்ன காப்பாற்றுறேன்னு தோணுன்றாக்க நீ காலம்புற உங்கள்கிட்ட பிரார்த்தனையை வாங்கிட்டு சாயந்தரம் ராத்திரி அவர்கிட்ட போய் சுவாமி அடியார் எனக்கு மனம் கொடுக்குறத வாக்கு கொடுத்து விட்டேன், என்கிட்ட நிற்கிறேன், எனக்கு கொஞ்சம் பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுங்க. சரி இதை செய்யணும் பெருமாள் பார்த்து நாராயணன் பார்த்து அவர் கொடுப்பேன். அப்பேற்பட்ட அதேப்பட்டு தான் நம்ம இதில் படிக்க இதில் சுந்தரவாஸ்தவத்தில் படிக்கச்சு நமக்கு எல்லா தேவதைகளை என்ன செய்கிறதுனாக்க பெருமாள்கிட்ட அப்பா நீங்கள் நாராயணன் எல்லாம் நீ தான் பெரிய பெருமாள் பெரிய எல்லாம் தெரியுதான், நீ தான் அத்தனை வஸ்துக்கள் இதில் சொன்ன நாராயண பத்தில் அத்தனை உண்டான நாராயணி தான், அதனால் முடியாது ஒன்றும் கிடையாது. அப்பப்போ நாங்களும் உட்காந்துட்டுருக்கோம் இல்லை, தேவ மனுஷன் ருத்ரன் பிரம்மான்ட்டு உட்காந்துட்டுருக்கோம் இல்லையா, எங்களுக்கும் ஒரு சில நீ கொஞ்சம் இந்த தாழ்த்து மாதிரி பண்ணிட்டு நாங்களும் கொஞ்சம் பலம் கூட இருக்கிற மாதிரி நடிக்க விட எங்களையும் கொஞ்சம் அப்படிங்கிற அதுக்குத்தான் சொல்கிறேன். அப்போ தான் பாணாசுரன் என்ன பாக்கி இதே போல பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எப்போவுமே நம்ம நாராயணே நமக்கு பறை தருவான், நாராயணன் இல்லையே நாம் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு அவன் திருவடியில் தியானம் செய்து கொண்டு இந்த நாராயண பதத்தின் அர்த்தத்தை அடியே தெரிந்தவரை முடிந்தவரை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியவில்லை என்றால் அடியை க்ஷமித்துக் கொள்ளவும், ஏன்னா சொன்ன விதத்தில் தான் தவறாக இருக்கலாம். அடியை க்ஷமித்தவர்களை செய்ய வேண்டும். பாகவதோத்தம அத்தனை திருவடிகளையும் ஆழ்வார் என்னும் ஆச்சாரியர் திருவடியும் பிரார்த்தித்து வணங்கி தண்ட சமர்ப்பித்து அடியே நாராயண பதத்தின் இந்த உரையை இன்று முடித்துக் கொள்கிறேன். அடியேன் காரப்பங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.